சௌமகதின் என்பதன் அர்த்தம் என்ன எனும் தலைப்பிலே யூடியூப் தளத்தில் ஷேக் நசீர் ஷரஃபி என்றொருவர் 4 நிமிடம் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். இந்த பதிவை நபியின் காலத்து இஸ்லாத்தை பின்பற்றி பிரச்சாரம் செய்கின்ற சுவனம் செல்லும் ஒரே கூட்டமைப்பாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே இவர் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சுவனம் செல்லுவதற்குரிய மார்க்கத்தை கற்பிப்பது முதன்மை நோக்கம் என்பதால் நோன்பு விடிக்கும் போது நாவினால் நியத் சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த ஆலிம் பேசுகின்றார். முதலிலே அந்த விடயம் சரியானதா என்பதை உங்களுக்கு தெளிவாக கூறிவிடுகின்றோம். நோன்பு விடிப்பதற்கு நவைத்து சௌமகதின் என ஆரம்பிக்கின்ற நாவினால் கூறுகின்ற துவா, நியத் என்ற பெயரிலே கூறுகின்ற இந்த வார்த்தைகள் பித்அத் ஆகும். வஹியாகிய குர்ஆன் சுன்னாவிலிருந்து நபி அவர்களோ நபியுடைய காலத்தில் நபி தோழர்களோ நோன்பு விடிப்பதற்கு நாவினால் நியத் கூறியதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. அவ்வாறு கூறுவது மார்க்கம் என்பதை நிரூபிக்கக்கூடிய எந்த குர்ஆன் வசனமும் கிடையாது. எனவே முதலாவது அடிப்படை விடயம், நோன்பு விடிப்பதற்கு நாவினால் நியத் கூறுவது முற்றிலும் தவறானது, அறிவீனமானதாகும். அதாவது நவைத்து சௌமகதின் அன்னாதாயி என்று நாவினால் கூறுகின்ற நோன்புடைய நியத் இப்படி கூற வேண்டும் என்றிருந்தால் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்க வேண்டும். அப்படி எதுவுமே கிடையாது. இப்போது இந்த ஆலிம் கதன் என்ற வார்த்தைக்கு கருத்து கூறுகின்றார். குறிப்பான ஒரு கருத்து கிடையாது, கருத்து மாறுபடும் என கூறி தெளிவுபடுத்துகின்றார். அந்த விடயத்தில் இவர் சரியாகவே கூறியிருக்கின்றார். கதன் என்ற வார்த்தை அடுத்த நிமிடத்தையும் குறிக்கும், அடுத்த நாளையும் குறிக்கும், என்றோ தோன்றவிருக்கின்ற மறுமையையும் குறிக்கும். சரியான விடயம். இப்போது இந்த ஆலிமிடம் நீங்கள் கேட்க வேண்டிய விடயம், நோன்பு விடிப்பதற்கு நபி அவர்கள் நாவினால் நியத்து கூறினார்களா? நியத் என்ற வார்த்தையின் கருத்து நாவினால் கூறுவது என்று அமையுமா? பிற உலமாக்களுக்கு கிதாப் வாசிக்க தெரியாது, எமக்கு முன்னால் வந்தால் நாம் கேள்வி தொடுப்போம் என்றெல்லாம் கூறுகின்ற இந்த ஆலிமிடம் செல்லுங்கள். தாம் உண்மையை கூறி தவறிருந்தால் திருத்துவதற்கு நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உலமாக்கள் எப்போதும் தயார் என்பதை இவரிடம் கூறுங்கள். உங்களுக்கு முன்னால் வந்து இதனை கூறும்படி நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். அவர்களும் இதன்பால் தான் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் தந்தால் அவர்களிடம் நாம் ஒப்படைப்போம். நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டு நேரடியாக இந்த விடயத்தில் சரி எது என்பதை அலசுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை கூறி அவருடைய தொலைபேசி எண்ணை எடுத்து யாராக இருந்தாலும் அவருடைய மட்டுமல்ல, நாவினால் நோன்பு விடிப்பதற்கு நியத் சொல்ல வேண்டும் என கூறுகின்ற இலங்கையையும் கடந்து இந்திய உலமாக்களாக இருந்தாலும் முஃப்திகளாக இருந்தாலும் அவர்கள் இது பற்றி கதைக்க தயார் என்றால் அந்த இலக்கத்தை எங்களுக்கு பெற்றுத் தாருங்கள். அழகிய கலந்துரையாடலில் எது உண்மை என்பது மக்களுக்கு தெளிவாகிவிடும். இந்த ஆலிமுடைய செய்தியில் ஆச்சரியம் என்னவென்றால், சமூக ஊடகங்களாகிய வாட்ஸ்அப் போன்ற குழுமங்களிலே மார்க்கத்தை படிக்க வேண்டாம் என்று இவர் கூறுகின்றார். அப்படி என்றால் இவருடைய பயான் இப்படி சமூக ஊடகமாகிய யூடியூப் தளத்திலே ஏன் பதிவு செய்யப்பட்டுள்ளது? மனிதர்களின் உருவங்களை வீடியோ பண்ணுவது மிகப்பெரிய ஹராமாகும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனாகிய நாம் அதனை செய்வதில்லை.
அந்த ஹராத்தையும் இந்த ஆலிம் செய்திருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் மிக பணிவாக தெளிவாக கூறுகின்றோம், இந்த ஆலிம் நபி அவர்கள் கொண்டு வந்த அடிப்படை நேர்வழியிலும் இல்லை. நோன்பு பிடிக்கும் போது நாவினால் நீயத் சொல்ல வேண்டுமா இல்லையா என்ற விடயத்தில் நாவினால் நீயத் சொல்லுவதற்கு இவரிடம் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்னும் சொல்லுவதென்றால் நீயத் என்ற அரபு சொல்லின் கருத்து எண்ணம் என்பதாகும். எண்ணம் என்பது உள்ளத்தில் தோன்றக்கூடியது, நாவினால் கூறக்கூடியது அல்ல. பிற உலமாக்களுக்கு கிதாப்களை வாசிக்க தெரியாது என குற்றம் சாட்டுகின்ற இவர் நீயத் என்ற வார்த்தையின் கருத்தே தெரியாத நிலையில் இவர் இருக்கின்றார். பரிதாபம். இருந்தாலும் பரவாயில்லை. இவர் போன்ற சாதாரண ஆலிம்களிடம் குர்ஆன் சுன்னாவிலிருந்து சரியான விடயங்கள் இருக்கும் என்றிருந்தால் அதனை கூட கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எனவே அடிப்படை கொள்கை முதல் நோன்பு பிடிக்கும் போது நாவினால் நீயத் கூற வேண்டுமா என்ற விடயம் உட்பட இந்த ஆலிமுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்ணை பெற்று தாருங்கள். நாங்கள் இவரோடு பகிரங்கமாக குர்ஆன் சுன்னா ஒளியில் எது உண்மை என்பதை அழகாக கண்ணியமான முறையில் அலசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே சுருக்கம், நோன்பு பிடிக்கும் போது நாவினால் நீயத் என்ற பெயரிலே நவைத்து சௌமகதின் என கூறுவது பித்அத்தாகும். குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் கிடையாது. சுவனம் செல்லுகின்ற முஸ்லிம்கள் அப்படி ஒருபோதும் கூறக்கூடாது. மனதிலே இந்த நோன்பை அல்லாஹ்வுக்காகவே வைக்கின்றேன் என எண்ணத்தை தூய்மைப்படுத்துவதுதான் கட்டாயமானதாகும். நாவினால் நோன்பு நீயத்து கூறுவது வழிகேடர்களின் வழிமுறையாகும்.